வாய்ப்பை அளித்த தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என் நன்றியை மட்டுமல்ல, மன்றத்தின் சார்பாகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த எங்களது மன்றத்தின் தலைவர் பேராசிரியர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று இல்லை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்று விடுமுறை நாளாக இருப்பதால் நாம் அந்த தினத்தை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டுக்கான மைய கருப்பொருள் என்ன என்றால், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. அதுதான் இந்த ஆண்டுக்கான மைய கருத்து, யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். ஃபர்ஸ்ட் யோகா அப்படின்னா என்ன அப்படின்னா, யோகா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு இந்தியாவோட பாரம்பரிய ஒரு பயிற்சி முறை. யோகா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இணைதல், ஒன்றுபடுதல் அப்படின்னு பொருள். என்ன ஒன்றுபடணும்? உடல், மனம் மற்றும் ஆன்மா, இதை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு மனிதன் முழுமையான மகிழ்ச்சியான அழகான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறையாகும். இது நாங்க உலக சமுதாய சேவா சங்கம், அதுல இருந்து வேதாத்ரி மகரிஷி நமக்கு அருளிய மனவள யோகா அப்படிங்கிற மன்றத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். எந்த மன்றத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, உடலுக்கு ஒரு மனிதன் சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், பொருளாதாரம் முக்கியம். அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? உடல்ல உயிர் சக்தி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இதுக்கு என்ன பயிற்சிகள் கொடுக்குறோம் அப்படின்னா, உடலுக்கு உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உடம்புக்கு நோய்கள் பதிவுகளை நீக்குவதற்கான பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து மனதுக்கு, அதாவது தியானம் கொடுக்குறோம். கல்வி கற்கிற குழந்தைகளுக்கு இது மனதில் கல்வி கற்கும் திறனை அதிகரிக்குது. அதாவது நீங்க சொல்லிக் கொடுக்கும் போதே புரிஞ்சுக்கிற திறனை அதிகரிக்கும். அடுத்து கிரகிக்கிற திறன், ஞாபக சக்தி, மனதுல பதிவிக்க வச்சுக்கிற திறனை கொடுக்குது. அடுத்து நினைவு கூறும் திறன், அதை ஈஸியா ரீகால் பண்ணிக்கிற பவரையும் நமக்கு கொடுக்குது இந்த தியானம். அடுத்து பார்த்தா உயிர் பக்தி. நம்ம என்னதான் கையை காலு கண்ண மூக்கு வாயு எல்லாமே நமக்கு நல்லா இருந்தாலும் உடலுக்குள்ள ஒரு சக்தி, எனர்ஜி தேவை இருக்கு. அந்த எனர்ஜிக்கு பேரு நம்ம உயிர் சக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த உயிர் சக்தியை வளப்படுத்தக்கூடிய பயிற்சியா காயக்கல்பம் அப்படிங்கிற பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வருடம் 8th 9th 10th +1 மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த பயிற்சி எடுத்த மாணவர்களுக்கு அதை பத்தி கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து குணநல பேரு. நம்ம வாழ்க்கையை முழுமையா வாழணும் அப்படின்னு சொன்னா வெறும் உடல் நலமோ மன வளமோ வெறும் பொருளாதாரம் மட்டும் பத்தாது, நட்பு நலம், நம்மளை சுற்றி இருக்கவங்களோட நம்மளால இனிமையா பழக முடியணும், அவங்களோட ஒருங்கிணைத்து நம்ம வாழ்க்கையை நடத்தி தெரியணும். அதுக்கு நம்ம அகத்தாய்வு பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உலக அமைதி. உலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தனி மனித அமைதி இன்றியமையாதது. ஒவ்வொரு தனி மனிதனும் நிம்மதியா சந்தோஷமா அமைதியா இருந்தா மட்டும்தான் ஒரு குடும்பம் நல்லா இருக்க முடியும். ஒரு குடும்பம் நல்லா அமைதியா சந்தோஷமா இருந்தா தான் ஒரு ஊர் அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். ஒரு ஊர் நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா உலகம் நல்லா இருக்கும். அப்ப இந்த மொத்த பூமியும் அமைதியும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒவ்வொரு தனி மனித அமைதியும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி எங்க மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிட்டு இந்த யோகா பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்கலாம். அதுல நாங்க உடற்பயிற்சிகள் சிலவற்றையும் யோகாசனங்கள் சிலவற்றையும் நம்ம உங்களுக்கு இங்கே பயிற்சி தரோம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.